வணக்கம் குழந்தைகளா. அறம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பாட்டி, கதையை சொல்லுங்க. ஆமா பாட்டி, தொடர்ந்து கதை சொல்லுங்க. சரி பசங்களா, நான் கதை சொல்றேன் கேளுங்க. இது கதை நேரம். ஹலோ மகேஷ் சார், ஃபேஸ் டிராயிங் முடிச்சுட்டு பிடி சார் வீட்டிலிருந்து கிளம்பி வந்துட்டுருக்கீங்களா? முத்து சார், பிடி சார் வீட்டிலிருந்து கிளம்பி வர வழியில் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். ட்ராக்கருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம் சார். அப்போது ட்ராக்கர் சொன்னார் அவன் பெயர் மதன், ஆனால் இப்போ அவனோட பெயரை பில்லான்னு மாற்றி வச்சிட்டான். ஓ அப்படியா மகேஷ் சார், அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஃபோன் பண்ணான். சொல்லுங்க சார், பில்லா ஃபோன் பண்ணி உங்ககிட்ட என்ன சொன்னான்? முத்து சார், அடுத்த டைம் ஃபோன் பண்ணன்னு சொன்னானா? அப்போ சரி, அதுக்குள்ளே நம்ம அவனை கண்டுபிடிச்சிடலாம் சார். ஆனால் இப்போ அவன் எங்கே இருக்கான்னு லொக்கேஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையே சார். ஆமாம் சார், ட்ராக்கருக்கு அது தெரியாதுன்னு சொன்னார். ஆனாலும் அவர் அவனோட லொக்கேஷனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறதா சொன்னார் சார். சரிங்க மகேஷ் சார், அப்போ நீங்கள் கிளம்பி வாங்க, நம்ம இங்கே பேசிக்கலாம், சரிங்களா? சரிங்க சார். பார்த்தீங்களா பிடி சார், அந்த பில்லா 30 கோடி கேட்குறான். அவன் மட்டும் கிடைக்கட்டும், அவனுக்கு 30 கோடி என்ன, முட்டிக்கு முட்டி தட்டிடுறான். ஆனா போலீசர் எங்க முத்து சார் அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்ல மாட்டாரு. அது எப்படி நீங்க இவ்வளவு தெளிவா சொல்றீங்க? அதாவது போலீசர் எங்க முத்து சார் ஒரு புழு பூச்சிக்கு கூட கெட்டது செய்ய மாட்டார். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி ஒரு மனுஷனுக்கு கெட்டது செய்வாரு? ஆனா அபிராமி, அவன் கெட்டவன் தானே. போலீஸ் சார், நீங்க அவனோட குற்ற செயலை மட்டும் தான் பாக்குறீங்க. ஆனா எங்க முத்து சார் அவன் ஏன் இந்த நிலைமைக்கு ஆளான, இவனுக்கு என்ன கொடுத்தா இவன் நல்லவனா மாறுவான், எப்படி இவனை மாத்தலாம், இது போல யோசிப்பார். அதனாலதான் அவர் இந்த ஊருக்கே ஒரு கவசமா இருக்கிறார். ஆனா பிடி சார், அபிராமி, நீங்க எல்லாம் உங்க சாரை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன குழந்தைகளா, இந்த உலகத்துல நீங்க சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை மட்டும் கேளுங்க. முயற்சி பண்ணுங்க குழந்தைகளா. நீங்க எதுல சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த ஃபீல்ட்ல நல்லா முயற்சி பண்ணுங்க. அப்பதான் நீங்க நினைச்சதை உங்களால அடைய முடியும், நீங்க நினைச்ச மாதிரி உங்களால சாதிக்க முடியும் குழந்தைகளா. என்ன குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதையோட பார்ட் 1ல இருந்து பார்ட் 43 வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கு குழந்தைகளா. நீங்க பார்க்கணும்னு நம்ம சேனலுக்கு போய் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்ல குழந்தைகளா,